சொந்தங்களை மீன் குழம்பு வைக்கிற காட்டி மீனை வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிடாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கிடாச்சு. இப்போ தொடர்ந்து நம்ம குழம்பு வந்து தாளிச்சு தாங்க ரெடி பண்ணுறோம். அதனால கரவளை மீன் நம்ம ஒரு ஸ்டைல குழம்பு கூட்டி ரெடி பண்ண போகிறோம். சொந்தங்களை நம்ம குடும்பத்துக்கு தகுந்த ஒரு 50 கிராம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கிறோங்க. 50 கிராம் மசாலா வாங்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குருவோங்க. காமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குருவோங்க. 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குருவோங்க. 5 பச்சை மிளகா சேர்த்துக்குருவோங்க. இப்போ கையை விட்டு நல்லா தக்காளியெல்லாம் பிணைஞ்சு எடுத்து குழம்பு கூட்டி எடுத்துக்குருவோங்க. சொந்தங்களை கூட்டி வச்ச குழம்பு அடுப்பில் தூக்கி போட்டுக்குருவோங்க. சொந்தங்களை ஒரு குழம்பு கரைச்சி வந்துச்சுங்க, மீனை சேர்த்துக்குருவோம். வேணா உப்பு போட்டுக்குருவோங்க. சொந்தங்களை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கி வச்சு தாளிச்சுக்கிடலாம்.